இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எ எலக்ட்ரிக் டைபோல் இன் அன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டைபோல் அப்படிங்கிறது டூ அன்லைக் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ். அது வந்து எலக்ட்ரிக் டைபோல். இப்போ இது எப்படி நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ரெண்டு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து லீனியர் வெலாசிட்டி, another one is angular velocity. எதுக்காக தெரிஞ்சுக்கணாக்க now we are going to rotate the electric dipole with constant angular velocity அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லீனியர் வெலாசிட்டி அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் ஏ அப்படின்னு இருந்தாக்க இந்த பாயிண்ட் பிக்கு இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலேன், தட் இஸ் நோன் அஸ் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க the rate of change of linear displacement dr by dt, the rate of change of linear displacement is known as linear velocity. இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்பீடா மீட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா 80 or 70 கிலோமீட்டர் பர் ஹவர். கிலோமீட்டருங்கிறது டிஸ்டன்ஸ், ஹவருங்கிறது வந்து டைம். அப்போ எவ்வளோ மணிக்கு எவ்வளோ வேகத்தில் போகிறோம் அப்படிங்கிறது அந்த மீட்டரை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ லீனியர் வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இந்த இடத்துட்ட ஏயிலேருந்து இந்த பிக்கு இவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்குன்னா இது 10 மீட்டர்னாக்கா இந்த லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 10 மீட்டர். இப்போ இந்த இடத்துட்ட ஒரு சர்க்கிள் இருக்குது. இது மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கிறப்ப இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து ஏ, இதுலேருந்து அனதர் பாயிண்ட் பி, அனதர் பாயிண்ட் சி, அனதர் பாயிண்ட் டி, இதுலேருந்து இப்படி திருப்பி அதே இனிஷியல் பொசிஷனுக்கு வந்துருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நோன் அஸ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி நம்ம சொல்லலாக்கா டி தீட்டா பை டிடி அப்படின்னு சொல்லணும். டி தீட்டா பை டிடி. அப்போ த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நோன் அஸ் ஆங்குலர் வெலாசிட்டி. இந்த ஆங்குலர் வெலாசிட்டியை நீங்கள் ஒமேகா அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குனாக்க சப்போஸ் வி டேக் த பாயிண்ட் ஏ, இதை வந்து வி டேக்கன் ஆஸ் ஏ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டாக்க இந்த ஏயிலேருந்து இந்த பி வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆச்சுனாக்க தட் இஸ் 90 டிகிரி. இதுலேருந்து இந்த வரைக்கும் இருந்தாக்கா இந்த ஆங்கிள் வந்து 180 டிகிரி. இது 90 டிகிரி, இந்த ஆங்கிள் வந்து 180 டிகிரி. 180 டிகிரி அப்படின்றப்போ இதுலேருந்து இது வரைக்கும் வரப்போ அது வந்து பை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ திஸ் ஆங்கிள் இஸ் 180. இதுலேருந்து இது வரைக்கும் வருதுனாக்கா பை பை, அதாவது இது வந்து 3/4 பை அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். இந்த பக்கம் வந்துட்டாக்கா இது வந்து 2 பை அப்படின்னு கிடைக்கும். இது வந்து 3/2 பை, இது வந்து 2 பை கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ வந்து 360 டிகிரி. அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இந்த சைட்லேருந்து இனிஷியலேருந்து திருப்பி அதே இதுக்கு வந்துட்டாக்க இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 2 பை ஆர் 360 டிகிரி. இப்போ இதை காஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துட்டாக்க காஸ் தீட்டாவோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காஸ் தீட்டா வேல்யூ 0வாக இருந்தால் அதோட வேல்யூ வந்து 1. காஸ் தீட்டா 90 டிகிரியாக இருந்தால் அதோட வேல்யூ வந்து 0. அதே காஸ் தீட்டா 180 டிகிரியாக இருந்தால் அது வந்து -1. இப்போ இந்த இது உங்களுக்கு வந்து ரொம்ப பேசிக். இது தெரிஞ்சிருந்தாக்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். அப்போ இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நோன் அஸ் ஆங்குலர் வெலாசிட்டி. காஸ் தீட்டோட வேல்யூ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இனிமேட்டு நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இஃப் ஏ எலக்ட்ரிக் டைபோல் கெப்ட் இன் அன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, two forces act at two different points, so the electric dipole experience a torque. The torque rotate the electric dipole and it tends to lies in the direction of the electric field, or it tends to align the electric dipole in the direction of electric field. So if two different forces act at two different points, the electric dipole experience a torque. The torque tend to align the electric dipole in the direction of electric field. இதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னாக்க ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுத்துக்க போகிறோம். அந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை வி kept a electric dipole அப்படின்னு வைக்க போகிறோம். இது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இது மாதிரி ஒரு டைப்போல் வச்சுட்டோம்னாக்க the angle between the electric lines of force and the
டைபோல் இது வந்து ஓங்கிற பாயிண்ட்டு, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏ. இது டைபோல், இந்த டைபோலுக்கும் இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் தீட்டா. அப்போ இதோட ஆப்போசிட் சைடு என்ன வரும்னாக்க 2a sin தீட்டா அப்படின்னு வரும். இது அட்ஜஸ்டன்ட் சைடு என்ன வரும்னாக்க 2a cos தீட்டா அப்படின்னு வரும். 2a cos தீட்டா அப்படின்னு வரும். இது ஏங்கிறது வந்து செமி லெங்த் ஆஃப் த எலக்ட்ரிக் டைபோல், டோட்டல் லெங்த் வந்து 2a. செமி லெங்த் டோட்டல் லெங்த் ஆஃப் டைபோல் வந்து 2a. அப்போ அட்ஜஸ்ட் வந்து 2a cos தீட்டா அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம். இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைபோல் வைக்கிறப்ப இந்த எலக்ட்ரிக் டைபோல் எக்ஸ்பீரியன்ஸ் எ டார்க், இது மேலே ஒரு டார்க் ஆக்ட் பண்ணுது. தட் டார்க் இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். த டார்க் கெப்ட் த எலக்ட்ரிக் டைபோல் பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பர்பண்டிகுலராக வச்சுட்டுச்சுன்னா இந்த ஆங்கிள் வந்து 90, இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்குது. If we want to rotate the electric dipole, இந்த electric dipole இங்கேருந்து இப்படி இப்படி டேர்ன் பண்ணாக்க that is the clockwise rotation. Suppose if we rotate the electric dipole in this side, this is anti-clockwise rotation. இந்த dipole positive charge இங்கே இருக்குது, negative charge இருக்குது. இந்த dipole இப்படி rotate பண்ணோம்னாக்க certain amount of work has been done. That work is done by an external torque. இந்த இடத்துல ஒர்க் பண்ண டார்க் வந்து it is exerted by the torque is exerted on the electric dipole due to the uniform electric field. இந்த uniform electric fieldனால ஒரு டார்க் வந்து இந்த எலக்ட்ரிக் டைபோல் மேலே ஆக்ட் பண்ணும். அந்த டார்க் வந்து இந்த டைபோலை அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷனுக்கு ஈக்குவலாக பேரலாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ that is known as the torque exerted on the electric dipole due to uniform electric field. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டார்க் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டைபோலை இந்த ஆங்கிளுக்கு, இந்த ஆங்கிள் வந்து டி தீட்டா, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் த தீட்டா, இந்த டி தீட்டா ஆங்கிளுக்கு இப்படி ரொட்டேட் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணாக்க that amount of work has been done by an external torque. ஒரு எக்ஸ்டர்னல் டார்க் தான் இதை இப்படி ரொட்டேட் பண்ணும். இந்த ஒர்க் டன் பை த எக்ஸ்டர்னல் டார்க் இஸ் த angle difference between the initial angle theta dash to another angle theta. இந்த இனிஷியல் ஆங்கிள் தீட்டாவிலேருந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய தீட்டாவிலேருந்து அனதர் ஆங்கிள் தீட்டா கொண்டுட்டு வரத்துக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும், the angle difference is known as the work done by the external torque. அப்போ work done by the external torque அதை தவ் அப்படின்ற சிம்பிளை கொடுத்தா EXTனாக்க எக்ஸ்டர்னல் டார்க். அப்போ அது வந்து தவ், சிம்பிள் வந்து தவ். அப்போ எக்ஸ்டர்னல் டார்க், the work done by the external torque is the product of the external torque and d theta. d thetaங்கிறது the work done to rotate the electric dipole from the angle theta dash to another angle theta. இந்த another angle theta கொண்டு வரப்போ that is known as the differentiation of theta. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவாக்க the work done by the external டார்க் நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த இடத்துல பார்க்குறப்ப இந்த எக்ஸ்டர்னல் டார்க் இந்த பக்கம் இப்படி ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணாக்க இதை டார்க் ஆல்ரெடி எக்ஸர்ட் ஆன் த எலக்ட்ரிக் டைபோல், அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த பக்கம் அதை திருப்புறதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ இந்த டைபோல் இப்படி இருந்தது இப்படி கொண்டுட்டு வரப்போ அது வந்து டியூ டு த எக்ஸ்டர்னல் டார்க். எங்கிட்ட இருக்கிறத இப்படி கொண்டுட்டு வரது வந்து த டார்க் ஆல்ரெடி எக்ஸர்டட் ஆன் த டைபோல் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதாவது இந்த டைபோலை எக்ஸ்டர்னல் டார்க் இந்த பக்கம் திருப்புதுன்னா பழையபடி அந்த பக்கத்துக்கு திருப்புறதுக்கு வந்து இன்னொரு டார்க், அதாவது ஏற்கனவே இருந்த டார்க் வந்து ட்ரை பண்ணும். ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் த எக்ஸ்டர்னல் torque is equal to the magnitude of the torque exerted on the dipole due to uniform electric field. இந்த uniform electric field இந்த டார்க்கு இது மட்டும் is equal to நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதோட வேல்யூ வந்து PE sin theta அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். Now substitute the value P sin theta in the equation. Work done by the external torque is equal to PE sin theta into differentiation of the theta d theta. இதை நம்ம இன்டகிரேட்டேஷன் எடுத்தோம்னாக்க இதை இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஆங்கிள் கிடைக்கணும். அப்போ இது வந்து தீட்டா பை தீட்டா டேஷ். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஒர்க் டன் பை த எக்ஸ்டர்னல் டார்க் இஸ் ஈக்குவல் டு PE, இந்த சைன் தீட்டா டி தீட்டாங்கிறது வந்து
cos theta dash initial angle minus cos theta அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ ஒர்க் டன் பை த எக்ஸ்டர்னல் டார்க் ஈக்குவல் டு PE cos theta dash minus PE cos theta அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். இப்போ நாம் பார்த்துருக்கிறது வந்து இந்த ஒர்க் டன் பை த எக்ஸ்டர்னல் tau. The work done by the external tau is the difference between the electrostatic potential energy. இந்த இடத்துல இது மாதிரி கொண்டு வரப்போ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல கூட பொட்டன்ஷியல் எனர்ஜி 20 வோல்ட் அப்படின்னு இருந்தால் எனர்ஜிங்கிறப்போ அதோட யூனிட் வந்து ஜூல் 20 ஜூலாக இருந்தால் இந்த இடத்துல இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி 10 ஜூல் அப்படின்னு வேல்யூ இருந்தால் the difference வந்து 10 ஜூல். Upper the work done by the external torque is the electrostatic potential energy difference of the angular position of theta dash and theta. The angular position of theta dash and theta இருக்கக்கூடிய electrostatic potential energy. அப்போ U இந்த இடத்துல வந்து theta ஏன்னா அதோட வேல்யூ அதிகமாக இருக்கும். minus U potential energy இந்த இடத்துல இருக்கிறது theta dash is equal to delta U. delta U potential energy difference அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். இந்த potential energy differenceங்கிறப்ப இது ரெண்டு வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம்னாக்க work done by the external tau is equal to இந்த external tau என்ன அளவுக்கு amount of work done by the external tau is equal to இந்த வேல்யூ வந்து theta அப்படிங்கிறப்ப இந்த இடம் வந்து minus PE cos theta அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். இந்த இடத்துல இருக்கிறது வந்து ப்ளஸ் ஏன்னா இதோட ப்ளஸ் சைன் இருக்குது ப்ளஸ் PE cos theta dash. இப்போ இந்த இனிஷியல் ஆங்கிள் theta dash இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸுக்கும் இந்த டைபோலுக்கு இருக்கக்கூடிய இனிஷியல் ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா that is taken as a reference point. இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் 90 டிகிரி எடுத்தாக்க இந்த வேல்யூ வந்து 90 cos 90 இருந்தாக்க வேல்யூ வந்து 0. அதனால் PE cos theta dashங்கிறது 0 ஆயிரும். அப்போ ஒர்க் டன் is stored in the form of potential energy in the dipole due to the work done by the external torque. அதோட வேல்யூ என்னவா இருக்குனாக்க minus PE cos theta அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த மைனஸ் சைன் கொடுத்துட்டதுனால if we rotate the electric dipole இப்படி கிளாக் வைஸில் கொண்டுட்டு வந்துட்டோம்னாக்க இதுலேருந்து கொண்டுட்டு வந்து இதுக்கு பேரலாக இட் இஸ் parallel to the direction of the electric field. அப்போ இந்த இடத்துல cos theta வேல்யூ என்னவா இருக்கும்னாக்கா 0. cos theta வேல்யூ 0ங்கிறப்போ அதோட வேல்யூ வந்து 1 இன்ட்டு மைனஸ் அது வந்து +1 அப்போ மைனஸ் எல்லாம் இருக்குன்னா மைனஸ் கிடைக்கும். அப்போ ஒர்க் டன்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் PE இந்த இடத்துல cos thetaவோட வேல்யூ வந்து 0. cos theta 0 வேல்யூனாக்கா ஒர்க்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் PE. அப்போ மைனஸ் பிங்கிறப்ப இந்த இடத்துல -5 இந்த எனர்ஜி அப்படின்னு எடுத்துனாக்கா மினிமம் வேல்யூ வந்து 5 ஜூல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சப்போஸ் if we rotate the electric dipole in anti-clockwise கொண்டுட்டு வந்துட்டோம்னாக்க இந்த எலக்ட்ரிக் டைபோல் இப்படி வந்துட்டாக்க இங்கே ப்ளஸ் சைடு இங்கே மைனஸ் கிடைக்கும். இட் இஸ் anti-parallel to the direction of electric field. anti-parallel direction of electric field இருப்போ இந்த இடத்துல வேல்யூ என்ன கிடைக்குனாக்க ஒர்க் டன் by the external electric field works is equal to இந்த வேல்யூ வந்து minus PE work done is equal to minus PE cos theta ஓட வேல்யூ வந்து இங்கிட்டு வந்துட்டதுனால இது 180 டிகிரி. cos 180 இருந்தாக்க வேல்யூ வந்து -1. அப்போ இந்த இடத்துல ஒர்க் டன் ஈக்குவல் டு minus PE இன்ட்டு cos theta 180ங்கிறப்ப இன்ட்டு -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் ஆகிட்டாக்க உங்களுக்கு வந்து ஒர்க் done by the external tau is stored in the form of potential energy. அந்த potential energy மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும் அது வந்து ப்ளஸ் PE. அப்போ மேக்ஸிமம் வேல்யூங்கிறப்ப இங்கே -5 ஜூல் அப்படின்னு இருந்தால் இந்த இடத்துல +5 ஜூல் அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல வரப்போ
உங்களுக்கு வந்து இந்த தீட்டா ஜீரோவாக இருந்தால் மினிமம் வேல்யூ ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். இஃப் த காஸ் தீட்டா வேல்யூ இஸ் 180, the electric dipole is anti-parallel to the direction of the electric field and it has the maximum value of the potential energy. அது மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். இப்போ இதை வச்சு நம்ம சின்னதாக ஒரு சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இப்போ இதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குனாக்கா, ஒரு எலக்ட்ரிக் டைபோல் எடுத்துகிட்டு போய் ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோம்னா இந்த எலக்ட்ரிக் டைபோல் எக்ஸ்பீரியன்ஸ் எ டார்க். இட் இஸ் டியூ டு த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவாக இருந்தால் இந்த ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணணும், இந்த ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணுறப்ப த டூ force acted to do two different point. So the electric dipole experience a torque. The torque tend to align the electric dipole to the direction of electric field. இந்த electric field direction க்கு ஈக்குவலாக கொண்டு வரப்போ parallel கொண்டு வரப்போ இந்த டார்க் ஒர்க் பண்ணும். இப்போ இந்த டார்க் வந்து இது மாதிரி பர்பண்டிகுலராக இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் டைப்போலை வச்சுருந்தாக்க இந்த டைப்போலை நாம் கிளாக் வைஸ்லையும் ஆன்டி கிளாக் வைஸ்லையும் நம்ம ரொட்டேட் பண்ணோம்னாக்க we have to do some work. That amount of work is done by that external tau. இங்கே இருக்கிறது வந்து tau, இந்த இடத்துல வந்து external tau. இந்த external tau ஒர்க் பண்ணுறது வந்து எப்படி இருக்குனாக்கா, it is equal to the product of work done by the external tau is equal to the product of external tau into d theta. d thetaங்கிறது the angle between the theta dash to another angle theta. இந்த ரெண்டு குறுக்கட்டி தான் theta. இப்போ இதோட வேல்யூ வந்து இந்த எக்ஸ்டர்னல் தவோட வேல்யூ இங்கே இருக்கக்கூடிய தவோட வேல்யூ சேமாக இருக்கிறதுனால p cos theta போட்டு அந்த டெரிவேஷனை நீங்கள் கொண்டுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சின்னதாக ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணாக்கா உங்களுக்கு இந்த ஃபார்முலா நல்லா தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபார்முலா என்னன்னாக்கா, ஒர்க் டன் பை த எக்ஸ்டர்னல் தவ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ் தீட்டா ப்ளஸ் பிஇ காஸ் தீட்டா டேஷ் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பி இட் இஸ் எ electric dipole moment. அப்போ the electric dipole moment of the water molecule எடுத்துட்டாக்க இந்த இடத்துல H ப்ளஸ்ஸாக இருக்கும், இந்த இடத்துல OH வந்து மைனஸாக இருக்கும். it is the dipole of the water molecule. அப்போ the dipole moment of the water molecule P is equal to 6.3 into 10 power minus 30. The dipole is the product of one of the charge. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சார்ஜ் Q plus இது minus Q. One of the charge and the distance between the two charge. அந்த distance two chargeங்கிறப்போ A. சார்ஜ் யூனிட் வந்து கூலும், டிஸ்டன்ஸ் யூனிட் வந்து மீட்டர். அப்போ இதோட வந்து கூலும் மீட்டர் அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். E is the electric field. இது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக நம்ம கன்சிடர் பண்ணோம்னாக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு is the force experienced by a charge. அப்போ ஃபோர்ஸ் யூனிட் வந்து நியூட்டன், சார்ஜ் யூனிட் வந்து கூலும். ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னிடியூட் இங்கே கொடுத்துருக்காங்க இஸ் ஈக்குவல் டு 3 into 10 power 5 நியூட்டன் கூலும் இன்வர்ஸ். இந்த கூலும் கீழே இருக்கிறது மேலே போயிட்டால் இன்வர்ஸாக மாறிடும். அப்போ இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ எந்த வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த காஸ் தீட்டாவோட வேல்யூ கொடுக்கணும். அந்த காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன கொடுக்குறாங்கனாக்கா, இது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இந்த டைபோல் இங்கே இருக்கிறது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டாக்க இந்த இனிஷியல் பொசிஷன் இஸ் parallel to the uniform electric field. அப்போ cos theta வேல்யூ வந்து இங்கே இருக்கிறது வந்து 0. now it turns to rotate. இந்த ரொட்டேட் பண்ணுது by external electron and kept perpendicular to the direction of electric field. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பர்பெண்டிகுலர் கொண்டு போய் இந்த cos theta வந்து 90 அப்படின்னு வேல்யூ வந்துடுது. அப்போ இனிஷியல் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0, ஃபைனல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க தீட்டா 90. இனிஷியல் வேல்யூ வந்து காஸ் 0, இது காஸ் 90. காஸ் தீட்டா வேல்யூ 0வாக இருந்தால் வேல்யூ 1. அப்போ பிஇ காஸ் தீட்டா அப்படிங்கிறப்ப வந்து பிஇன்னு வந்துடும். ஏன்னா தீட்டாவோட வேல்யூ வந்து 1. ஏன்னா காஸ் தீட்டா 90 எடுத்துட்டாக்க வேல்யூ 0. இதை 0வில் மல்டிப்ளை பண்ணாக்க இதை பிஇ காஸ் மைனஸ் பிஇ காஸ் தீட்டாங்கிறது 0வாக மாறிடும். அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு பிஇ. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். பிங்கிறது வந்து dipole moment of the water molecule and E is the magnitude of the
எலக்ட்ரிக் ஃபீல்ட், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டாக்க நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஈயோட வேல்யூ கொடுத்தாங்க, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். அப்படி மல்டிப்ளை பண்ணாக்க ஒர்க் டன் டு ரொட்டேட் த சிங்கிள் வாட்டர் மாலிக்யூல் ஃப்ரம் காஸ் தீட்டா 0 டு cos 90 அப்படின்னு கிடைக்கும். ஆனால் அவங்க எடுத்த வாட்டர் சாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க the total number of water molecules in the water sample is equal to total number of the water molecules in the sample is equal to 10 power 22. 10 power 22 வச்சதால the total amount of work done to rotate the 10 power 22 water molecule from the cos 0 to cos 90. அப்போ இந்த 10 power 22 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ therefore work done is equal to இந்த 6.3 into 10 power minus 30 into 3 into 10 power 5. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாக்க work done is equal to 3 3s are 9. 6 3s are 18. 18.9 into இது minus 30 plus 5 அப்படிங்கிறப்ப 10 power minus 25 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். இது இஸ் ஒர்க் டன் டு ரொட்டேட் ஏ சிங்கிள் வாட்டர் மாலிக்யூல் அதை கொடுத்துருக்கோம். அப்போ டோட்டல் வாட்டர் மாலிக்யூல் 10 power 20ங்கிறப்ப டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் டு ரொட்டேட் த 10 power 22 water molecule from cos 0 to cos 90. அப்போ வேல்யூ கொண்டு வரப்போ 18.9 into 10 power 25 into 10 power plus 22. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறப்போ -3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 18.9 into 10 power -3. இந்த யூனிட் ஆஃப் ஒர்க் அண்ட் எனர்ஜி வந்து ஜூல். அதனால் இந்த இடத்துல யூனிட் வந்து ஜூல் அப்படின்னு ஜேயில் குறிச்சிடுறோம். இப்போ நம்ம பார்த்தது வந்து electrostatic potential energy of an electric dipole in an uniform electric field. அதில் சின்னதாக ஒரு சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சுட்டாக்க லாஸ்ட் வீடியோவில் இந்த எலக்ட்ரிக் டைப்போல் இன் அண்ட் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதை பார்த்துட்டு இந்த இதுக்கு வந்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக புரியும். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் காஸ் லா அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் பட் த flow of electric lines of forces or the electric lines of forces passes through the given area. ஒரு குறிப்பிடப்பட்ட ஏரியா வழியாக எவ்வளோ எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் போகுதோ that is known as electric flux. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம்.